திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரின் நுழைவாயிலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் கடந்த ஓராண்டாக புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் தொடர்ந்து நடந்து வந்தது. அனைத்து திருப்பணிகளும் நடந்து முடிந்த நிலையில் நேற்று மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 2 தினங்களுக்கு முன்பு கோவில் வளாகத்தில் யாகங்கள் அமைக்கப்பட்டு அர்ச்சகர்கள் முதல் கால பூஜை நடந்தது. மறுநாள் 2ஆம் கால பூஜை நடத்தப்பட்டது. இதில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி, திமுக ஒன்றிய செயலாளர் ஞானவேல், அதிமுக மாவட்ட செயலாளர் துளசி கே மோகன், நகர செயலாளர் வெங்கடேசன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து நேற்று கோவில் கோபுரத்தின் மீதுள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனை வணங்கினர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகளான KVR என்கிற வெங்கட்ராமன், கல்யாண சுந்தரம், ஏழுமலை, சம்பத், விஜயன், தில்லை, ராமு, ஸ்தபதி, அன்பு, அரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். கும்பாபிஷேகத்தை ஒட்டி காலை முதல் இரவு வரை பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.